ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வந்ததைத்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையிலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்திலே எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமீன்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நபைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமிகு ரஜபுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதர நேரங்களிலே
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்று நாம் கேட்கின்ற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து புனிதமிகு அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் இருக்கின்ற மாதம் அது சங்கையான மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே வானம் பூமிகள் படைக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்து சிறப்பித்த ஒரு மாதத்திலே நாம் இருக்கின்றோம். நாளைய தினம் ரஜபுடைய 27வது தினத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான இன்பகரமான பசுமையான எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா நடாத்தாட்டி இருக்கின்றான். உம்மத்துக்காக, இஸ்லாமிய சமூகத்துக்காக அல்லாஹ்வுடைய எத்தனையோ உதவிகளை இறக்கிய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். அதிலும் விசேஷமாக இந்த ரஜபுடைய மாதம் வருகின்ற நேரத்திலே நாம் அந்த பிறை 27 அந்த இரவை அடைகின்ற நேரத்திலே விசேஷமாக அல்லாஹ்வின் மூலமாக நிகழ்த்தாட்டப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்வாக இருக்கிறது. இது எந்த மாதத்தில் நடைபெற்றது என்பதில் உலமாக்களுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட 12 கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. என்றாலும் அதிகமான உலமாக்கள் இந்த ரஜபுடைய 27வது தினத்தில் நிகழ்ந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அன்றைய காலம் தொடக்கம் இன்று வரையிலே ரஜபுடைய 27வது இரவை அடைகின்ற நேரத்திலே இந்த இஸ்ராவை பற்றி, அந்த மிஅராஜை பற்றி சமூகத்துக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலாவின் மூலமாக நிகழ்த்தாட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை நாம் யாருமே மறுக்க கூடாது. மறுப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு இவர்கள் நீங்கி விடுகின்றார்கள். முர்த்தத்தியாக இஸ்லாத்தினுடைய ஒரு அக்கீதாவை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த சம்பவம் மிஅராஜுடைய அந்த சம்பவத்தை, இஸ்ராவுடைய சம்பவத்தை ஞாபகம் ஊட்டுவது பொருத்தம். அது நமது பிள்ளைகள், வருங்கால சந்ததிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது நமது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது, சாதாரணமான விடயம் அல்ல. நமது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த இஸ்ரா, அந்த மிஅராஜ் என்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. குர்ஆன் இந்த இஸ்ராவை பற்றி பேசுகின்றது. குர்ஆன் இந்த மிஅராஜை பற்றி பேசுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் வெள்ளிக்கிழமை இரவிலும் நாம் ஓதுகின்றோம். அதோடு சேர்ந்த ஒரு சூரா தான் சூரா பனி இஸ்ராயில் என்கின்ற அந்த சூரா. அதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சூரத்துல் இஸ்ரா என்கின்ற பெயரும் இருக்கிறது. இந்த சூராவுடைய ஆரம்பமே எதை குறிப்பிடுகின்றது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ராவை குறிக்கிறது. இந்த நிகழ்வை உலமாக்கள், முஹத்திஸூன்கள் 2 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரா பயணம் இஸ்ரா என்கின்ற மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரும் வரைக்கும் சென்ற பயணத்தை இஸ்ரா என்றும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களை தாண்டி சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷை அடைந்து அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்துவிட்டு அல்லாஹ்வோடு கதைத்துவிட்டு வந்த அந்த பிரயாணத்தை மிஅராஜ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் சூரா பனி இஸ்ராயிலில் அல்லது சூரா இஸ்ராவில் அல்லாஹ் தஆலா முதலாக அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். முதலாவது அல்லாஹ் அவன் தூய்மையானவன்,
என்பதை அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துகின்ற அந்த வார்த்தையை பாவித்து அந்த சூராவை ஆரம்பிக்கின்றான். சுபஹானல்லதி, சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். அல்லது எத்தகையவன் என்றால் அஸ்ரா பிஅப்திஹி லைலன், தனது அடியான் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பெயர் தான் அடிமை என்று பாவிக்கின்ற பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அடிமை என்று அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கின்றான். இந்த இஸ்ராவுடைய அந்த பிரயாணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான எனது அடியானை அஸ்ரா பிஅப்திஹி, இரவிலே அழைத்து சென்றான். பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது பலஸ்தீனிலே இருக்கின்ற அந்த பைத்துல் மக்தஸுக்கு அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றான் என்ற விடயத்தை அந்த சூரா இஸ்ராயீலுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லதி பாரக்னா ஹவுலா, அது பரக்கத் செய்யப்பட்ட இடம், சாதாரணமான இடம் அல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த மிஅராஜுடைய அந்த பிரயாணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு நடுவ மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி செய்யவில்லை. பாரக்னா ஹவுலா, எந்த பூமியை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கின்றானோ, அதுல அத்தாட்சிகள் இருக்கின்றதோ, எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் உலகத்திலே பிறந்து வாழ்ந்தார்களோ, எத்தனை நபிமார்கள் பிறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ, அப்படியான பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமி தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து சென்று அல்லாஹ் தஆலா மிஅராஜுடைய 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜுடைய அந்த பிரயாணத்தை அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. நிறையவே அதற்கு நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருந்தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள், வஃபாத்தாகினார்கள், சமூகத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் எந்த ஒரு நபியையும் எந்த ஒரு ரசூலையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய சந்திதானத்துக்கு அழைக்கவில்லை. அவனது சந்திதானத்துக்கு அழைக்கவில்லை. அர்ஷுக்கு அல்லாஹ் தஆலா அழைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வு அவர்களுக்கு முன்னாலும் நிகழவில்லை, அதற்கு பின்னாலும் நிகழப் போவதும் இல்லை. அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு பாக்கியத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்றால் அதற்கு நிறையவே காரணங்கள் இருக்கிறது. சும்மா கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்காக பல தியாகங்களை செய்தார்கள். உம்மத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், பல கஷ்டங்களை சுமந்தார்கள், கவலையோடு இருந்தார்கள். அதற்கு முன்னால் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த மிஅராஜ் அவனது சந்திதானத்துக்கு அழைக்கின்ற அந்த வருடத்துக்கு முந்தைய வருடத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவார்கள், கவலையுடைய ஆண்டு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எந்த நேரமும் உதவி செய்தவர் தான் அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரர் அப்துல் முத்தலிப் அவர்கள், அபூ தாலிப் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அவர்கள் அந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து கொண்டிருந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி இருக்கின்றார்கள், எனது சாச்சா உயிரோடு வாழுகின்ற காலமெல்லாம் எனக்கு யாருமே உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது கிடையாது.
யாருமே ஏசியது கிடையாது. எப்பொழுது எனது சாச்சா உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ அப்பொழுது தான் எனது உயிருக்கு அச்சுறுத்தலாக மக்கமா நகர் மாறிவிட்டது என்றார்கள். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருந்தவர்கள் தான் அவர்களுடைய சாச்சா. ஆனால் இஸ்லாத்தினுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதத்திலும் முயற்சி செய்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பக்கபலமாக வாழ்ந்தவர்கள் தான் அபூ தாலிப் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான மனைவி, அவர்களுக்காக 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தவர், தனது முழு சொத்தையும் தீனுக்காக வேண்டி செலவழித்தவர். எந்த அளவுக்கு என்றால் கடைசி கட்டத்திலே பசியோடு இருக்கின்றார்கள். குடும்பம், பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு இருக்குகின்றார்கள். சஃபா மலை அடிவாரத்திலே பிள்ளைகளை தூக்கி வந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர் அந்த தாய் வஃபாத்தானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பெரியொரு இழப்பாக இருந்தது, கவலையாக இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதற்கு முன்னால் 3 வருடங்கள் ஷுஅபே அபீ தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் முற்றுகையிடப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே யாருக்கும் செல்ல முடியாது, எந்த ஒரு வியாபாரிகளுக்கும் வியாபாரம் செய்ய முடியாது, போய் வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை ஷுஅபே அபீ தாலிப் பள்ளத்தாக்கு என்பது ஹரத்துக்கும் மினாவுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. சின்னம் சிறு குழந்தைகள் அங்கே இருந்து துடித்துக் கொண்டு கத்துவார்கள். பசியிலே அவர்கள் அழுவார்கள். அழுகின்ற சத்தம் ஹரத்திலே இருக்கின்ற மக்களுக்கு கேட்கும். ஒரு சஹாபி எழுதுகின்றார், அந்த சஹாபி சிறுநீர் கலக்குகின்ற நேரத்திலே ஏதோ ஒரு சத்தம், வித்தியாசமான சத்தம் கேட்டது. அதை தோண்டி பார்த்தால் அங்கே மிருகத்தினுடைய தோல் புதைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து அதை கழுவி சுத்தம் செய்து சாப்பிட்டு பல நாட்களாக அவர்கள் பட்டினியோடு அந்த சாப்பாட்டோடு காலத்தை கழித்தார்கள். அந்த காலத்திலே அவர்கள் பல நாட்களுக்கு பின்னால் அவர்கள் மலம் கழிப்பார்கள். அதாவது ஆற்றினுடைய விட்டைகளை போன்று தான் அவர்களுடைய மலத்தை அவர்கள் கழித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஷுஅபே அபீ தாலிப் பள்ளத்தாக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் 3 வருடங்கள். அது கழிக்கின்ற நேரத்திலே ஆமுல் ஹுஸன் தனது அன்பான மனைவியை இழந்து விடுகின்றார்கள், அன்பான சாச்சாவை இழந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் தாயிஃபிலே இருக்குகின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைத்து அங்கே அவர்களுக்கு அநியாயம் செய்து சிறுவர்களை கொண்டு கல்லை கொடுத்து ஏவி அதை அவர்கள் அடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட சிறுவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வளவு கஷ்டத்தை தாங்கியதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய ஒரு சூரத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அதுதான் சூரத்துல் யூசுப். சூரத்துல் யூசுப் அழகான சம்பவம். ஏன் அல்லாஹ் தஆலா இறக்கினான் என்றால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனை. சிறிய வயதிலே அவர்களுடைய உடன் பிறந்த அந்த சகோதரர்களின் மூலமாக அவர்கள் பால்கிணத்திலே தள்ளப்படுகின்றார்கள். அற்பமான ஒரு விலையை கொடுத்து அடிமையாக்கி அவர்கள் விற்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் விபச்சாரம் செய்தவர் என்ற அந்த அவப்பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமத்தாட்டப்பட்டு 7 வருடங்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மிஸ்ருடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் சூரத்துல் யூசுஃபை அல்லாஹ் தஆலா இறக்கி அவர்களுடைய உள்ளத்திலே ஆறுதலை கொடுக்குகின்றார்.
அது மாத்திரமல்லாமல் அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கின்ற நிகழ்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து யாரையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே அழைத்ததும் அல்ல, பேசியதும் அல்ல. இதற்கு பின்னால் அல்லாஹ் பேசவும் மாட்டான். அப்படியான ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் தான் மன ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, யார் உலகத்திலே சோதிக்கப்படுகின்றார்களோ, யார் உலகத்திலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கப்படுகின்றார்களோ, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே உலகத்திலே வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ, ஆனால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகளை மறக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்க கூடாது. சோதனைக்கு மேல் சோதனை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம், பொருளாதாரத்திலே பிரச்சனை, அழகான ஒரு வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சபூர் செய்கிறார், பொறுமையை கையாளுகிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். நிச்சயமாக அவர்களுக்கு பஷாரத் இருக்கிறது, அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது. இது சூரா யூசுப் சொல்லி தருகின்ற பாடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு படித்து தருகின்ற பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நமக்கு படித்து தருகின்ற பாடம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த பிரயாணத்தை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். அது சாதாரணமான வாகனம் அல்ல, அது புராக் என்கின்ற வாகனம். புராக் என்கின்ற வாகனம். அந்த வாகனத்தினுடைய வேகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற நேரத்திலே, ஒரு எட்டை எடுத்து வைக்கின்ற நேரத்திலே கண்ணுக்கு எட்டுகின்ற கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு படுமோ அப்படியான தூரத்திலே எட்டை எடுத்து வைக்கின்ற வாகனம் தான் அந்த புராக்குடைய வாகனம். அந்த காலத்திலே ஒரு மனிதன் மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வதாக இருந்தால் ஒட்டகத்திலே ஒரு மாதம் எடுக்கும். கண்ணியமானவர்களே, சில மணித்தியாலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுக்கு மாத்திரமல்ல 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சென்று அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்துவிட்டு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய படுத்த அந்த சூடு கூட இறங்கவில்லை. அரபு நாடு என்பது சூடு, அகோரமான சூடு அடிக்கின்ற காலம். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அந்த நாட்டிலே ஒரு மனிதன் மிக நீண்ட நேரம் படுத்துவிட்டு தூங்கிவிட்டு எழுப்பினால் கிட்டத்தட்ட குறைஞ்சது 4 மணித்தியாலங்கள் சரி அந்த சூடு அப்படியே இருக்குமா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு மாதம் ஒட்டகத்திலே செல்ல வேண்டிய காலம். அங்கே செல்லுகின்றார்கள். அங்கே சென்று நபிமார்கள் மிருகங்களை வாகனங்களை கட்டுகின்ற ஒரு இடம் வலயம் இருக்கின்றது. அந்த வலயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக் என்கின்ற அந்த வாகனத்தினுடைய கயிறை கட்டுகின்றார்கள். அங்கே எல்லா நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ரூஹ்களையும் அல்லாஹ் தஆலா சமூகம் அளித்து அங்கே வைத்திருக்கின்றான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியா, அவர்கள் தான் கடைசி நபி. எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அவர்கள் தான் தலைவர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களுடைய அங்க ரூஹுகள் சமூகம் அளித்திருக்கின்ற நேரத்திலே அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்துகின்றார்கள். 2 ரக்காத் தொழுவிக்குகின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குவளையோடு வருகின்றார்கள், தட்டோடு வருகின்றார்கள். ஒன்றிலே மதுபானம் இருக்கின்றது, இன்னும் ஒன்றிலே பால் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதை காட்டுகின்ற நேரத்திலே கொடுக்குகின்ற நேரத்திலே அவர்கள் அங்கே பாலை தெரிவு செய்தார்கள்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தினார்கள். நீங்கள் நல்லதை தெரிவு செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் அந்த சாராயத்தை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய முழு சமூகமும் உம்மத்தினரும் கெட்ட நிலைமைக்கு அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு தான் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு 7 வானங்களையும் தாண்டி, கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, 7 வானங்களையும் தாண்டி பல நபிமார்களை, ரசூல்மார்களை, 6ஆம் வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், 7ஆம் வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு சலாம் சொல்லி அவர்களோடு கதைத்து அவர்களோடு பேசி பல காட்சிகளை பார்த்து அதற்கு விளக்கம் அளித்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது உம்மத்தினுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை சந்தித்து விட்டு சிதறத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இடத்துக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிச் செல்லுகின்றார்கள். அந்த இடத்திலே வைத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதற்கு பின்னால் என்னால் உங்களோடு வர முடியாது, நீங்கள் மாத்திரம் தான் செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட செல்ல முடியாத அந்த இடத்துக்கு எங்களுடைய அன்பான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய சன்னிதானத்துக்கு அர்ஷுக்கு அழைத்தான் என்றால் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவராக இருப்பார். அல்லாஹ் தஆலாவை அவர்கள் அர்ஷுக்கு செல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை சந்திக்குகின்றார்கள், அல்லாஹ்வோடு கதைக்குகின்றார்கள். 50 வக்து தொழுகைகள் மாத்திரமல்ல, இன்னும் சில விடயங்களும் அந்த மிஅராஜுடைய நிகழ்விலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அதிலே ஆக விசேஷமான பரிசாக, ஆக விசேஷமான ஒரு பொக்கிஷமாக எங்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி வைத்தது தான் இந்த 50 நேர தொழுகை. அந்த 50 நேர தொழுகையையும் எடுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகின்ற நேரத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கதைக்கின்ற நேரத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல தடவைகள் கண்ணியமானவர்களை திருப்பி அனுப்பினார்கள். நான் 50 வக்து தொழுகையை எடுத்து வந்து பட்டு மாண்டு கொண்டிருக்கின்றேன், ஏண்ட உம்மத் அதை தாங்குவதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனது உம்மத்தினரை விடவும் உங்களது உம்மத்தினர்கள் பலகீனமானவர்கள், அதை இவர்கள் சுமக்க மாட்டார்கள், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள் என்று பல தடவைகள் திரும்பி சென்று சென்று 5 குறைக்கப்பட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற ஒரு வசனம் தான், இதற்கு பின்னால் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், இதுதான் கடைசி என்று அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினார், பூமிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கண்ணியமான இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து சமூகத்தினுடைய தேவைகளை, உம்மத்தினுடைய தேவைகளை, மனிதர்களுடைய தேவைகளை நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு சாதனத்தை கொண்டு வந்த ஒரு கண்ணியமான ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம். நாளைய நாள் கண்ணியமான அந்த நிகழ்வு நடந்த நாள் என்பதாக பல உலமாக்கள் எழுதுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த தொழுகையுடைய நிலைமை இன்று சமூகத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறது, நமது வாழ்க்கையில் எந்த அளவு நாங்கள் பேணுதல் காட்டுகின்றோம்? கண்ணியமானவர்களே, அங்கு ரமதான் வரப்போகின்றது. ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால் அதிகமான ஜனாசாக்கள் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். பல ஜனாசாக்களை நாங்கள் அடக்கி இருக்கின்றோம். சென்ற வருடம் நான் நினைக்கின்றேன், நமது ஊரில் மாத்திரம் ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்திலே 18க்கும் அதிகமான ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய நியதி. உலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்திடு. எதிலே? வாழ்க்கையில்.
எல்லா விடயங்களிலும் பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டினார்கள். பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் இருக்கிறது, அந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது, 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு நாள் இருக்கிறது, அது இந்த வருடமும் எனக்கு மிஸ் ஆக கூடாது, அதிலே இபாதத்துகள் செய்யணும், அல்லாஹ்வை நெருங்கோடும், பாவத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து என பாவங்களை மன்னிக்கப்பட்ட அடியானாக நான் மாறணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதிகமானவர்கள் அந்த மாதத்தை மிஸ் பண்ணுவார்கள், அதிகமானவர்கள் கபருளுக்கு போய் சேருவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மாதம் வரை இருக்கிறது, வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். விசேஷமாக தொழுக. ஒவ்வொரு வருடமும் இந்த ஃபத்வாவை நான் ஞாபகப்படுத்துவதுண்டு. மக்கா மதீனாவிலே இருக்கின்ற உலமாக்கள் மிகப்பெரிய மார்க்க அதாவது மாமேதைகளிடத்திலே ஃபத்வாக்கள் கேட்கப்படுகின்றது. அதாவது ஒரு மனிதன் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பு பிடிக்கிறார். ரமலானுடைய மாதத்திலே தாரிக்கு ஸலா அல்லதி யஸூமு வலா யுஸல்லி, ஆனா வாழ்க்கையில தொழுகை இல்ல, இவருடைய நோன்புடைய நிலை என்ன என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்ன ஒரே ஃபத்வா, ஒரே ஹதீஸ், மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், யார் வேண்டுமென்றே ஒரு நேர தொழுகையை விட்டு விடுகின்றார்களோ இவர்கள் காஃபிராகி விட்டார்கள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால் என்ன இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற மனிதன் என்ன சேவையை செஞ்சாலும் அணுவளவு கூட அல்லாஹ் தஆலா நன்மையை கூட்ட மாட்டான், நன்மையை எழுத மாட்டான். இதே போன்று தான் தொழுகை இல்லாம நோன்பு பிடிச்சி வேலை இல்ல, சமூக சேவை செஞ்சு வேலை இல்ல, இன்னொரு அன்னவர்களுக்கு உதவி செஞ்சு வேலை இல்ல. முதலாவது அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா ஸலா, நாளை கியாமத்தினுடைய நாளையில நீ இவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சா, அவனுக்கு நீ எப்படி உதவி செஞ்சா, அப்படி என்ன செஞ்சா, அதை நீ செஞ்சா ஒன்றும் அல்லாஹ் கேட்க மாட்டான். நாளை கியாமத்தினுடைய நாளையில அல்லாஹ் முதலாக கேட்கிறது தொழுகையைத்தான். தொழுகை இல்லையா, நீ எவ்வளோ பெரிய இபாதத்தை வேற வழியில செஞ்சாலும் அது பிரயோஜனமற்றது, அது ஜீரோ, அது அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு எப்படி தலை அவசியமோ தலை இல்லாத மனிதனுக்கு நாங்கள் முண்டம் என்று சொல்லுகின்றோமோ இதே போன்று தான் இஸ்லாத்திலே இருக்கின்ற மனிதனுக்கு தொழுகை அவசியம். அவற்றை தொழுகை மட்டும்தான் இல்ல, நல்ல மனுஷன். கண்ணியமானவர்களை, நாயை விட கேவலம். இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தருகின்ற பாடம். எனவே அந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். மிஅராஜுடைய மாதம், ரஜபுடைய மாதம், தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து எடுத்து வந்த மாதம். அந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்து 5 நேர தொழுகைகளை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரத்தினுள் வந்து இறங்குகின்றார்கள். படுத்த படுக்கையிலே இருந்த சூடு தணிந்தது இல்லை. கண்ணியமானவர்களே, இப்பொழுது சென்ற நிகழ்வை காபிர்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே தாருல் அர்கம் என்கின்ற அந்த இடத்தை தான் தஅவத்துடைய பணிக்கு பாவித்தார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை பகிரங்கப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். ஏற்கனவே காபிர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிந்ததோடு காலை அடைந்ததோடு எல்லா காபிர்களையும் ஒன்று சேர்த்து, நான் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு நான் சென்று விட்டு வந்தேன், அல்லாஹ் என்னை இங்கே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து அங்கு இருந்து 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து விட்டு நான் வந்திருக்கின்றேன். காபிர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? சிரித்தார்கள். இந்த நாளும் ஒரு நோமலாக ஒரு பொய் சொல்லுவாரு, இன்னைக்கு பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவதாக இருந்தால் 1 மாசம் எடுக்குமே, சாத்தியமாகுமா? சிரித்தார்கள். கண்ணியமானவர்களை கேவலப்படுத்தினார்கள். பொய்யன் என்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள். ஒரு காஃபிர் போய் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, இப்படி ஒரு மனிதன் போய் வந்துட்டாருன்னா நீங்க நம்புவீங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை எப்படி நம்ப என்று கேட்டதோடு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய நண்பர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போய் வந்திருக்கின்றாமே, அவர் இப்படியான ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்திருக்கின்றது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சிரித்த நேரத்திலே
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் சும்மா கிடைக்க இல்ல கண்ணியமானவர்களே, சும்மா கிடைக்க இல்ல. மதரசால ஒரு பட்ட படிப்பொன்ன படிச்சுட்டு கிடைச்ச பட்டம் அல்லாது சித்திக் என்கின்ற பட்டம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இதை சொல்லுகிறார்கள்? ஆம் என்றார்கள். அப்படி என்றிருந்தால் அது உண்மைதான், அதில் சந்தேகம் இல்லை. அதுதான் கைப், மறைவானவைகளை நம்புவது என்றால் அதுதான் என்றார்கள். நம்பினார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கருக்கு பின்னால் சித்திக், உண்மைப்படுத்தப்பட்டவர் என்ற புனைப்பெயரும் அங்கே அப்பொழுது தான் போடப்பட்டது. கண்ணியமானவர்களே, சில காபிர்கள் கேட்டார்கள் அடிக்கடி மக்காவிலே இருக்கின்ற அந்த குறைஷி காபிர்கள் பலஸ்தீனுக்கு போவார்கள், பைத்துல் மக்தஸை பார்ப்பார்கள், வியாபாரத்துக்கு போய் வரக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, காபிர்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள், அந்த பக்கத்தில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, எத்தனை கதவுகள் இருக்கின்றது, இந்த பக்கத்தில் எத்தனை கதவுகள் இருக்கின்றது என்றெல்லாம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்ததோடு கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனது ஜன்னலை எண்ணுவதற்கோ கதவுகளை எண்ணுவதற்கோ அல்ல. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே போடுகின்றார்கள். ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னால் கொண்டு வந்து வைத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் எண்ணி பார்த்தது போன்று அவர்கள் இந்த பக்கத்திலே இத்தனை கதவுகள், ஜன்னல்கள், இது இப்படி வடிவமைக்கப்பட்டது, இத்தனை தூண்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையை சொல்லுகின்ற நேரத்திலே காபிர்கள் தலையை அப்படியே பணியே போட்டுக் கொண்டார்கள். இன்னும் ஒன்று சொன்னார்கள், நேற்றைய தினம் இந்த வியாபார கோஷ்டி பலஸ்தீனுக்கு போய் அங்கே போய் வியாபாரத்தை முடித்துவிட்டு அவர்கள் இடையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த இடத்தில் தான் இரவை கழித்தார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வியாபார கோஷ்டி வந்ததோடு காபிர்கள் அவர்களை சூழ்ந்து கேட்டார்கள், நீங்கள் இரவிலே எந்த இடத்தில் தங்கினீர்கள்? எந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே இடத்தில் தான் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, இது மிஅராஜ் இஸ்ராவுடைய அந்த சரித்திரத்தை ஒரு சில மணித்தியாலங்களில் பேசி முடிக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்று அல்ல. கண்ணியமானவர்களே, இதிலே நாம் நிறைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால் தான் இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். யாரு கஷ்டப்படுகின்றார்களோ, கஷ்டப்பட்டு தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலும் நன்மாராயத்தை வைத்திருக்கின்றான், ஆகிரத்திலும் நன்மாராயத்தை வைத்திருக்கின்றான். எனவே நாம் அனைவரும் ஒரு கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதத்தில் இருந்தாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக மாறுவதற்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. திரு மூத்துக்கள் பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. ஹைரான் ஹலாலான் ஹாஜத்தை நிறைவேற்றி தந்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஆஃபியத்தை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நமது பிள்ளைகளை நல்லவர்களாக தலை சிறந்தவர்களாக ஆக்கிடுவாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين
الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عبدك ورسوله وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأستقهم حياء عثمان رضي الله عنه وعبد الله بن علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا رافع الدرجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصر وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل